அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த திருப்புமணி சேனலில் பல ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஸோ முருகர் வந்து 100% இல்லைங்க, 200% உண்மை. ஏன்னா வந்து டே டு டே லைஃப்பில் பல மிராக்கல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, என்னென்னவோ செய்கிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரிங்களா? என்ன விஷயம் நேற்று நடந்ததுன்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் அவங்க வாசிச்சுட்டு இருந்தாங்க, கவனிச்சிட்டு தான் இருந்தேன். பட் ஸ்டில் யூடியூப்பில் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ் இருந்தது, கொஞ்சம் அதையும் பார்த்துட்டு இருந்தேன். உடனே டங்குன்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபேஸ்புக்லேருந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி ஒரு மெசேஜ்னால், மனசாட்சியே இல்லாமல் வந்து நீங்கள் அடுத்தவரை ஏமாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எனக்கு உடனே கஷ்டமாயிடுச்சு. என்ன முருகர் நம்மளை எப்படி சொல்லிட்டாரு, ஒரு விஷயமும் நம்ம அவரை சொல்லி தான் செய்கிறோம், அவரோட ஆசீர்வாதம் தான் பண்ணுறோம், ஒன்றும் லைக் ஒரு வீடியோவும் அவருக்கெல்லாம் கேட்டு தான் செய்கிறோம், இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு ரொம்ப கஷ்டம். அப்போ அவர் சொன்னார், கடவுளாக இருந்தாலுமே உன் நேரம் அதுக்கான ஒரு நேரம் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸை தான் கவனிக்கணும், நீ அந்த டைமில் என்னோட வீடியோவாக இருந்தாலுமே அந்த வேலை செய்கிறது தவறு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன் இப்படி சொல்லிட்டாரே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் நைட்டில் அப்பயும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா வந்து ஃபிஷ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஃபிஷ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் ஒரு 4 வீடியோ தாங்க ஃபிஷ் பற்றி வந்தது. 5வது வீடியோ பார்த்தீங்கன்னா மயில் வந்து முருகர் வரைகிற மாதிரி வந்தது. அப்புறம் உடனே பேக்ரவுண்டு என்ன சாங் வந்ததுன்னா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, அந்த மாதிரி ஒரு சாங் வந்தது. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளே ஆல்ரெடி ஃபீலிங்ஸில் இருக்கோம், முருகர் திட்டாருன்னு உடனே அடுத்த ஷார்ட்ஸ்க்கு தள்ளேன். மறுபடியும் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால், முருகர் ஃபோட்டோ போட்டுட்டு சேம் பாட்டு லிரிக்கோட வருது. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் முருகர் சொல்ல வராரு, மறுபடியும் இதே பாட்டே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னார், அந்த பாட்டோட வரியை கவனின்னு மனசில் சொன்னார். அந்த வரியை கவனிச்சிங்கன்னா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அண்ணன் என்பதா. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அடிமையை அவர் வந்து பார்த்து பார்த்து வளர்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன தப்பு கூட இந்த அடிமை செய்யக்கூடாது, மனசு தூய்மையாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, பிறருக்கு கெடுதல் நடக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் முருகர் என்னோட அப்பா முருகர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த அடிமைக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கும் பல மெசேஜஸ் சொல்லுவார், உணர்த்துவார், உங்கள் தவறையும் உணர்த்துவார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் திருப்புமுனையுடன் இணைந்திருங்கள். நன்றி.